செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 47வது அரசு தலைவராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். 100 அதிரடி நிர்வாக உத்தரவுகளுடன் ஆட்சி ஆரம்பம். யாழ் கலாச்சார மையத்தை மையப்படுத்தி தொடரும் புதிய அதிர்வுகள். புதிய பெயர் மாற்றத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தம்மை பழிவாங்குவதாக அலரும் ராஜபக்ஷ குடும்பம். அரச வதிவிடத்திலிருந்து வெளியேற மஹிந்த தயார் என்கிறார் புதல்வர் நாமல். கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் பெரும் வெடி விபத்து. பறவைகளை துரத்தும் வெடிபொருள் ஒன்றாக வெடித்ததால் அவலம். விடுதலை புலிகளின் தலைவருடன் சீமான் நிற்கும் நிழல் படத்தால் தொடரும் புதிய சர்ச்சை. தனது படத்தொகுப்பால் உருவான நிழல் படம் என்கிறார் இயக்குனர் சங்ககிரி. விடுவிக்கப்பட்ட கைதிகளின் குடும்ப இணைவுடன் காசாவின் 2ஆம் நாள் போர் நிறுத்தம். மக்கள் வதிவிடங்கள் அளிக்கப்பட்டதால் காசாவில் புதிய நெருக்கடி. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்காவின் புதிய அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி இன்று முற்பகல் பதவியேற்றுள்ளார். ஐரோப்பிய நேரப்படி இன்று மாலை நாடாளுமன்ற வளாகப் பகுதியில் கடும் குளிருக்கு மத்தியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. முன்னதாக இன்று காலை முதல் அரசு தலைவர் பைடனின் விருந்தினர் மாளிகையில் தனது துணைவி மெலனியாவுடன் தங்கியிருந்த ட்ரம்ப் முதலில் அருகில் உள்ள தேவாலயத்தில் இடம்பெற்ற பிரார்த்தனையில் பங்கெடுத்திருந்தார். இதன் பின்னர் அவர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். அங்கு பதவியிலிருந்து விலகும் அரசு தலைவர் என்ற அடிப்படையில் ஜோ பைடன் மற்றும் ஜூல் பைடன் ஆகியோர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியாவுக்கு தேநீர் விருந்தளித்துள்ளனர். அதன் பின்னர் பதவியேற்பு நிகழ்வாக ட்ரம்ப் தனது குடும்பத்துடன் நாடாளுமன்ற வளாக பகுதிக்குள் சென்றிருந்தார். பதவியேற்பு நிகழ்வும் மற்றும் பதவியேற்பு உரைக்கு பின்னர் புதிய அரசு தலைவராக வாகனப்ப வன்னியுடன் அவர் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் தனது முதலாவது பதவி நாளில் அதிரடியாக ஏறக்குறைய 100 நிர்வாக உத்தரவுகளின் ஒப்பமிடவுள்ளமை பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. ட்ரம்பின் இந்த புதிய உத்தரவுகளில் பைடன் நிர்வாகத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கும் நீக்கும் அல்லது மாற்றியமைக்கும் உத்தரவுகளும் உள்ளடங்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இன்று 2.0 ட்ரம்ப் புதிய அரசு தலைவராக பதவியேற்பது உலகுக்கு ஒரு முக்கியமான விடயமாக மாறியுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை அரசு தலைவர் தேர்தல் முடிவு வெளிப்பட்ட நாளுக்கும் பதவியேற்பு நாளுக்கும் இடையிலான சில வார கால இடைவெளி அசாதாரணமாக இருந்தாலும் அதற்கு காரண காரியங்கள் உள்ளன. பழைய காலத்தில் அமெரிக்க வீதிகள் முறையாக இல்லாத காரணத்தால் ஏற்பட்ட பயணங்களின் தாமதமும், அதற்கு பின்னர் தேர்தலில் தெரிவாகிக் கொள்ளும் புதிய அரசு தலைவர் ஒருவர் தனது அமைச்சரவையை ஒழுங்கமைக்கவும் தனது அரசாங்கத்துக்கான திட்டங்களை உருவாக்கிக் கொள்ளவும் தேர்தல் முடிவு வெளிப்பட்ட நாளுக்கும் பதவியேற்புக்கும் இடையிலான காலம் அதிகமாகவே வைக்கப்பட்டிருந்தது. 1789 அமெரிக்காவின் முதலாவது தலைவராக பொறுப்பேற்ற ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவில் நிலவிய கடுங்குளிர் காரணமாக தனது பதவியேற்புக்கு பல மாதங்களாக காத்திருக்க வேண்டி ஏற்பட்டது. இதன் பின்னர் ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு பின்னர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அரச தலைவர்கள் மற்றும் துணை அரச தலைவர்கள் மார்ச் 4ஆம் தேதி அன்றே பதவியேற்றிருந்தனர். எனினும் அமெரிக்க அரசியலமைப்பில் 1933ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட 20ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் அரச தலைவர் ஒருவர் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனவரி 20 பதவியேற்கும் நடைமுறை வந்தது. இந்த அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக அமெரிக்க காங்கிரசின் அதாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு ஜனவரி 3ஆக இருக்க வேண்டும் எனவும் தேதியிடப்பட்டது. அந்த அரசியலமைப்பு மாற்றத்தின் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஜனவரி 20 தான் அமெரிக்க அரசு தலைவர்களின் பதவியேற்பு நாளாக உள்ளது. இன்று டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க நாடாளுமன்ற வளாக கட்டடத்தில் பதவியேற்க உள்ளார். ட்ரம்ப் தனது புதிய ஆட்சியில் குடியேற்றம், எரிசக்தி கொள்கை மற்றும் மத்திய அரசின் செயற்பாடுகள் குறித்த அதிரடியான நிர்வாக நடவடிக்கைகளுடன் ஆரம்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பதவி ஏற்புக்கு பின்னர் ஏறக்குறைய 100 நிர்வாக உத்தரவுகளில் ட்ரம்ப் உடனடியாகவே ஒப்பமிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் ஒப்பமிட உள்ள இந்த நிர்வாக உத்தரவுகளில் பல உத்தரவுகள் ஏற்கனவே ஜோ பைடன் நிர்வாகத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை நீக்கிக் கொள்ளும் அல்லது மாற்றியமைக்கும் உத்தரவுகளாக உள்ளன.
2029 ஆண்டில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடித்து ஜோ பைடன் பதவியேற்ற முதல் நாளில் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கை உத்தரவுகளை மீளெடுத்த நிலையில் அவ்வாறாக ஜோ பைடனால் மீளெடுக்கப்பட்ட அந்த கொள்கைகளை நாளையிலிருந்து மீண்டும் தொடர்வதற்கு ட்ரம்ப் உத்தரவை பிறப்பிக்க உள்ளார். பதவியேற்ற சில மணி நேரங்களுக்குள் பல நிர்வாக உத்தரவுகளில் தான் கையெழுத்திட உள்ளதாகவும் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த நிர்வாக உத்தரவுகளில் சில உடனடியான சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்பதற்கு பதிலாக யாழ் பண்பாட்டு மையம் அல்லது யாழ் கலாச்சார மையம் என்பதே பொருத்தமான பெயராக இருக்கும் என ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றப்பட்டமைக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும், யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் தொடர்பாடல் அலுவலகத்தை திறந்து வைத்து கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பெயர் மாற்றப்பட்ட பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்படாமை குறித்தும் தனது அதிருப்தியை வெளியிட்ட அமைச்சர் இந்த விடயங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையிலேயே வட கிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய போஸ்டர் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி. அந்த வகையில் அண்மையில் இது நாள் வரைக்கும் இந்தியாவினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்வதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கின்றது. திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது. 1வது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை 3வது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இது அவ்வளவு நல்ல விடயமல்ல என்பது ஒன்று. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதைவிட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும். 2வது, சிங்கள மொழிக்கு 2வது நிலை இருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இதிலும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்கு. அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திறப்பு விழா செய்து, அதாவது இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது யாழ் நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல. அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம். எனினும் யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டப்பட்டதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். திருவள்ளுவர் ஒரு இந்திய கவிஞர் மற்றும் தத்துவஞானி எனவும் தனது எக்ஸ் தள பகுதியில் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ் கலாச்சார நிலையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றப்பட்டு நேற்று ஸ்ரீலங்கா அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருந்தது. இந்திய உதவியின் கீழ் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அடையாள சின்னமாக திகழும் கலாச்சார நிலையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டப்பட்டதை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தப்படுவதுடன் இந்திய இலங்கை மக்களிடையிலான கலாச்சார, மொழி, வரலாற்று
மற்றும் நாகரிக பிணைப்புகளுக்கான சான்றாகவும் இது திகழ்வதாக இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார நிலையத்திற்கு புனிதரான திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் பெரும் மகிழ்வடைவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்திய இலங்கை உறவுக்கு சான்றாக அமைந்துள்ள கலாச்சார மையமானது இந்திய உதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு அபிவிருத்தி திட்டமாகும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். யாழ் கலாச்சார மையம் திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றப்பட்டமை உலகின் பழமையாக வாழும் மொழி மற்றும் கலாச்சாரமான தமிழின் பெருமையை பரப்புவதற்கான நரேந்திர மோடியின் தொடர்ச்சியான பணியில் மற்றொரு மைல்கல்லாகும் என தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தி இந்திய உதவியுடன் இந்த கலாச்சார மையம் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இது இந்தியா இலங்கை இடையிலான பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான கலாச்சாரம் மற்றும் நாகரிக தொடர்பையும் அடிக்கோடிட்டு காட்டுவதாக RN ரவி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் வழங்கப்பட்டுள்ள அரச வீட்டில் இருந்து எந்தவொரு நேரத்திலும் வெளியேறுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரச இல்லத்தில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவை வெளியேற்றுவது குறித்த ஜனாதிபதியின் அன்றகுமார திசாநாயக்கவின் கூற்றுக்கு பதிலளித்த போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியுள்ளார். මහිතන ජාතිකව ජනාධිපතිතුමාට පුළුවන් ඒ ගෙදර කාට හරි විකුණන්න ඕන නම් ඒක විධායක ජනාධිපතිවරුන්ට නැත්නම් හිටපු ஜனாதிபதிக்கு அந்த இல்லத்தை யாருக்கேனும் விற்பனை செய்ய வேண்டுமாயின் அதற்கான மஹிந்த ராஜபக்ஷவை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டுமாயின் அதனை எழுத்து மூலம் அறிவிக்க முடியும். அது கேட்டு பெற்ற வீடு அல்ல. அரசியலமைப்பின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைத்த ஒன்று. அது இலங்கையில் மாத்திரமுள்ள விடயமல்ல. உலக நாடுகளில் முன்னாள் நிறைவேற்றிய ஜனாதிபதி பிரதமர்களுக்கு பதவிக்காலத்தின் பின்னர் அவர்களின் பாதுகாப்பை வழங்குவதற்காக வழங்கப்படுபவையாகும். எனினும் உயிர் வாழ்வதற்காக அது வழங்கப்படுவதில்லை. பாதுகாப்புக்காக பாதுகாப்பான இடமொன்றில் வீடு வழங்கப்படுகிறது. அந்த வீட்டை பெற்று யாருக்காவது அதனை விற்பனை செய்ய வேண்டுமாயின் அதனை எழுத்து மூலம் எமக்கு தெரியப்படுத்த முடியும். நாம் வலுக்கட்டாயமாக அந்த வீட்டில் இருக்க போவதில்லை. வீடு தொடர்பான மதிப்பீடுகள் தொடர்பாக கூறப்படுகிறது. இதனை போன்று அறகலைய காலத்தில் எமது வீடுகளுக்கு தீ வைத்தவர்களின் வீடுகளையும் மதிப்பீடு செய்தாலும் நல்லது. இது ஏனைய அனைத்து அரச சேவையாளர்களுக்கும் பொருந்தும். அந்த வீதியில் மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரம் வசிக்கவில்லை. அந்த வீதியில் இந்த நாட்டின் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்த பலரும் வசிக்கிறார்கள். காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் வீட்டில் இருந்து அனைவருக்கும் இது பொருந்தும். மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டை போன்று ஏனைய அரசு அதிகாரிகளின் வீடுகளையும் எதிர்காலத்தில் மதிப்பீடு செய்வார்கள் என நம்புகிறேன். அவர்களால் அதனை செலுத்த முடியுமா இல்லையா என்பதை பார்ப்போம். ஜனாதிபதி பழி வாங்குகிறாரா இல்லையா என்பதை உரையாற்றும் போது அவரது முகத்தில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். பாதுகாப்பு என்பது சிறப்புரிமை அல்ல. சிலருக்கு அது தொடர்பாக குழப்பம் இருக்கிறது. அது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளுக்கு கிடைக்கும் உரிமையாகும். தற்கொலை குண்டுதாரிகள் கடந்த காலத்தில் ஜனாதிபதிகளை படுகொலை செய்துள்ளனர். எப்போது வேண்டுமானாலும் அந்த வீட்டில் இருந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வீட்டை விற்பனை செய்ய வேண்டுமாயின் நாம் அங்கிருந்து செல்வதில் எமக்கு பிரச்சனை இல்லை. இதே நிலைப்பாட்டிலேயே மஹிந்த ராஜபக்ஷவும் இருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவை இந்த வீட்டில் இருந்து வெளியேற்றி தங்காலைக்கு அனுப்புவதால் நாட்டில் பொருட்கள் அரிசி ஆகியவற்றின் விலைகள் குறைவடைந்து தேங்காய் உப்பு மற்றும் அரிசிக்கு தட்டுப்பாடும் நீங்குமாயின் இந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியுமாயின் நாமும் அதில் மகிழ்ச்சி அடைவோம். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே இன்று மதியம் இடம்பெற்ற வெடி விபத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த வெடி விபத்தை அடுத்து விமான நிலையத்துக்கு அருகே ஒரு வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதான வதந்திகளும் பரவியிருந்தன. கட்டுநாயக்க விமான நிலைய ஓடு பாதைகளில் பறந்து கொண்டிருந்த பறவை கூட்டத்தை கலைப்பதற்காக அதிகாரிகளால் வானத்தை நோக்கி சுடப்படும் வெடிபொருள் வானத்தில் வெடிக்க தவறி மீண்டும் தரையில் விழுந்து வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வானத்தில் இருந்து விழுந்த இந்த வெடிபொருள் இவ்வாறான வெடிபொருட்களுடன் அதிகாரிகள் பயணித்த வாகனத்தின் மீது விழுந்து வெடித்ததை அடுத்து வாகனத்தில் இருந்த ஏனைய வெடிபொருட்களும் வெடித்ததால் இது ஒரு பெரிய வெடிப்பு சம்பவமாக மாறியுள்ளது. இன்று மதியம் இடம்பெற்ற இந்த விபத்தினால் விமான நிலைய பகுதியில் பதற்றம் நிலவியது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் விமான நிலையத்தின் பணியாற்றிய பறவை ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் காயமுற்று நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல வெடிபொருட்கள் ஒரே நேரத்தில் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் குறித்த வாகனமும் முற்றாக சேதமடைந்துள்ளது. இந்த தீ விபத்தை அடுத்து விமான நிலைய தீயணைப்பு துறையின் பல தீயணைப்பு இயந்திரங்களை பயன்படுத்தி தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் இந்த வருடம் ஏப்ரலில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது அவசியம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டை பௌதீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் மாற்றும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக, அதற்கான முயற்சியில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையை மாற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் 5 வருட ஆணையினை வழங்கியுள்ளதாகவும், அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்களால் யாரும் கலங்க வேண்டாம் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணை 6 மாதங்களுக்கு குறுகிய காலத்துக்கு இருந்தால்தான் தாம் குழப்பமடைய வேண்டும் எனவும், தமக்கு 5 ஆண்டுகள் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்துடன் பணியாற்றி கடந்த 2 மாதங்களில் அரசாங்கம் பாரிய வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும், நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அடித்தளத்தை அரசாங்கம் அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீண் விரயம் மற்றும் பொதுப்பணத்தை மோசடி செய்வதை அரசு தடுத்துள்ளது என்றும், ஓய்வூதியம் 3000 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அஸ்வெஸ்ம உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதுடன் பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தாம் ஆட்சிக்கு வந்ததும் டொலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறையும் எனவும், பங்குச்சந்தை வீழ்ச்சியடையும் என எதிர்க்கட்சிகள் கூறியுள்ள நிலையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் பொருளாதாரத்தையும் பங்குச்சந்தையினையும் வலுப்படுத்தவும் டொலரை 300 ரூபாவுக்கு கீழ் வைத்திருக்கவும் முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வெளிநாட்டு விஜயங்களில் கடந்த காலங்களைப் போன்று பாரிய தூதுக்குழுக்களுடன் செல்லவில்லை எனவும், பொதுப்பணம் விரயமாக்கப்படுவதை பெருமளவு குறைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மாற்றுவதில் அரசாங்கம் கடினமான பணியை செய்து வருவதாகவும், மோசடி மற்றும் ஊழலை தடுக்க முயற்சிக்கும் போது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் அதை எதிர்க்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் சென்ற பின்னரும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தேராவில் துயிலுமில்ல காணியை விடுவிக்குமாறு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினர் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வடமாகாண ஆளுநரை சந்தித்து அவர் மனு ஒன்றை கையளித்ததுடன், குறித்த துயிலுமில்லத்தில் எந்தவொரு தடைகளுமின்றி மாவீரர் நாள் நிறைவேந்தலை மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறும் அவர்கள் கோரியுள்ளனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழுள்ள தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை விடுவிக்குமாறு கோரி தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினர் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்ட 2500 பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மனுக்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கும் வகையில் வடமாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று மாலை இடம்பெற்றதுடன் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கான மனுக்களும் இதன்போது கையளிக்கப்பட்டன. திட்டமிட்டபடி எம்மால் மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து போராட்டத்தினுடைய இந்த மகஜர் நாங்கள் இன்றைக்கு வடக்கு மாகாண ஆளுநருக்கு கையெழுத்திருக்கிறோம். அந்த மகஜரில் நாங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்றால், எங்களுடைய தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்தினுடைய காணியை இராணுவத்தினரிடமிருந்து மீள பெற்று பெறுமாறும், அங்கு குறித்த இடத்திலே குறைந்த அளவு இராணுவத்தினரை வைத்து கல் உற்பத்தி நிலையம் நடாத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே எதிர்வரும் நவம்பர் 27 நினைவேந்தலை அவ்விடத்தினை நாங்கள் செய்வதற்காக இந்த மகஜரை ஆளுநரிடம் கையெழுத்திருக்கின்றோம். இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும். ஆகவே அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எதிர்வரும் நினைவேந்தல்களை அந்த இடத்திலே நாங்கள் சுதந்திரமாக நடாத்துவதற்கு எங்களுக்கு ஆவண செய்து தருமாறு நாங்கள் அவர்களை மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் அவரை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதியும் அவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் உயிலம்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாட்டுவண்டி சவாரி பந்தயத்தின் போது இடம்பெற்ற முரண்பாடு இதுவரை 6 பேரின் உயிரை காவு கொண்ட துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சகோதரர்களின் படுகொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண்ணொருவர் உட்பட 4 பேர் காயமடைந்ததுடன் அவர்களில் 2 மன்னார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தனர். இதனையடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு விசேட தேடுதலை அடுத்து சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சிப்பாயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று காலை தொடரூந்தில் பயணிகளுடன் பயணியாக பயணித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மொரட்டுவையிலிருந்து கொழும்பை நோக்கி
பயணித்த அலுவலக தொடருந்தில் இவர் பயணித்திருந்தார். ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடரூந்தில் பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. தொடரூந்து பயணிகள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தொடர்பில் அவர் கேட்டறிந்து கொண்டார். ஊடகங்களின் துணையின்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தின் பொழுது தொடரூந்து தாமதம், மின் விசிறிகள் பழுதடைதல், மாற்றுத்திறனாளிகள் தொடரூந்தில் ஏறும்போது ஏற்படும் சவால்கள், தண்டவாளங்கள் மற்றும் தொடரூந்து நிலையங்களில் உள்ள சுகாதாரமற்ற நிலை, பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்தும் பாவனைக்கு பொருத்தமற்ற தொடரூந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துதல் போன்றவற்றை பற்றி பயணிகள் இதன்போது கவலை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. சட்டவிரோத மண்ணகழ்வு நடவடிக்கையினால் மட்டக்களப்பு மாவட்டமானது வெள்ளத்தினால் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். இதனால் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், எதிர்காலத்தில் வெள்ள அபாயத்தை தடுக்க விவசாய அமைப்பு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு ஊடாக மாவட்டத்தில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் குளங்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சம்பந்தமாக இன்று கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளருடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் இதில் விவசாய ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அதுக்கான ஒரு வேலை திட்டம், அதுக்கு குறைபாடுகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடி இருந்தோம். எதிர்கால சந்ததியினருக்கு எமது வளங்களை, நிலங்களை பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம். அதே மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளத்தில் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. விவசாய அமைச்சரின் ஊடாகவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாகவும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை, அதாவது நீர்ப்பாசனத்தை உருவாக்குகின்ற அல்லது குள நிர்மாணம் மேற்கொள்வதனூடாகவும் நீர் தேக்கங்களை உருவாக்குவதனூடாகவும் அந்த நீர்களை சேமித்து வெள்ள நிவாரணத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றோம். அனர்த்தங்களை குறைப்பதனூடாகவும் விவசாய நிலங்கள் பாதிப்பதை குறைப்பதனூடாகவும் அதனூடாக எமது மாவட்டத்தின் இருக்கின்ற வெள்ள அனர்த்தத்தை குறைத்து அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். வெள்ளப்பெருக்குக்கு ஒரு காரணியாக சட்டவிரோத மண்ணகழ்வும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. சட்டவிரோதமாக ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு பிரிவினருடன் இணைந்து செயற்பட இருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகம் ஊடாக மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு தீர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகம் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரத்தினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கப்பட்டு சைவ சமய முறைப்படி இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எமது கட்சியை பலப்படுத்துவது மட்டுமன்றி மக்களின் அடுத்த யுகத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வது, மக்களுக்கு எவ்வாறு எமது வேலைகளை இலகுபடுத்துவது என்பதன் நோக்கமாகத்தான் இந்த கட்சி காரியாலயத்தை திறப்புலா செய்துள்ளோம். இந்த இடம் என்பது பல்கலைக்கழகம் அண்டிய பிரதேசம். பல்கலைக்கழகத்துடன் ஒன்றிணைத்து கொண்டு பல்கலைக்கழக மாணவர்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு படித்த புத்திஜீவிகளின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு புதிய யுகத்தை நோக்கி யாழ் மண்ணை மறுமலர்ச்சியை ஈட்டும் நோக்குடன் இந்த கட்சி காரியாலயம் திறந்துள்ளன. எதிர்காலத்தில் யாழ் மண்ணை மீட்டெடுத்து தமிழ் மனம் வீசக்கூடிய யாழ் மண்ணை பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த கட்சி காரியாலயம் ஒரு மக்கள் தொடர்பாளமாக வெகு விரைவில் சீக்கிரமாக மக்கள் வந்து குமியும் காரியாலயமாக இருக்கும். ஏனென்றால் யாழ்ப்பாண மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. யாழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் மக்களுக்கு இலகுவாக்குவதற்கும் இந்த கட்சி காரியாலயம் என்று திறப்புலா செய்தது. எதிர்வரும் காலத்தில் சகல பிரதேசத்திலும் எமது கட்சி காரியாலயம் திகழும். ஏனென்றால் எல்லாரும் வியாபிக்கும் போதுதான் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரதேசத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்ட மக்களை இணைக்கின்ற ஒரு முக்கிய தளமாக இந்த தளம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மக்கள் பல்வேறு தளங்களிலே பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். அவருடைய பிரச்சனை அனைத்துக்கும் ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு தளமாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலே மக்களுடைய பிரச்சனைகள் இதிலே தீர்க்கப்படும். எனவே
எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக இந்த அலுவலகத்துக்கு வந்து முன்வைப்பதற்கு ஊடாக எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த நாட்டில் நிலவுகின்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வருமாறு கேட்டுக்கொண்டு புலம்பெயர் நாடுகளில் உள்ள பல நகரங்களில் கடந்த வார இறுதி நாட்களில் பொங்கல் விழா நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. லண்டன், பாரிஸ் ஆகிய நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிக இடங்களில் பல அமைப்புகளாலும் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாரிஸ் ஆர்ஜென்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் ஒரு சாட்சி அடுத்து வருகின்றது. Parce qu'en fait, on me dit de pas prendre avec le sac, ça dérange pas. Voilà. Voilà, je sens. Oui, je pense trop, toi. மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி 3ஆம் வட்டாரத்தில் அமைந்துள்ள அரிசிக்கடை ஒன்றின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாழைச்சேனை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்திய நாட்டு அரிசியை பொதி மாற்றி கலப்படம் செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி 3ஆம் வட்டாரத்தில் அமைந்துள்ள அரிசி கடையொன்று இன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை காவல்துறையினருக்கும் நுகர்வோர் அதிகார சபையினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அரிசி கடையில் இந்திய நாட்டு அரிசியை பொதிமாற்றி கலப்படம் செய்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அரிசி கடையின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாழைச்சேனை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஈழத்து நாடக படைப்பாளி கலாநிதி எம் சண்முகலிங்கத்தின் பூதவுடல் இன்று திருநெல்வேலி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தனது 93 வயதில் காலமான சண்முகலிங்கத்தின் மறைவுக்கு பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் அவரது உடல் மக்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இறுதி சடங்குகள் இடம்பெற்று பூதவுடல் இன்று திருநெல்வேலி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. ஊர்காவத்துறை காவல்துறையினரின் ஏற்பாட்டில் கொழும்பு லயன்ஸ் கழகத்தினால் வேலணை கல்விக் கோட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட தரமைந்தில் கல்வி கற்கும் 100 மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் பெறுமதியான கற்றல் உபகரண பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஊர்காவத்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான 14 வயதுக்குட்பட்டோருக்கான உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் வவுனியா வடக்கு கல்வி நிலையத்தைச் சேர்ந்த மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயம் வெற்றி பெற்றுள்ளது. ஆண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் செட்டிக்குளம் முதலியார்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையும் மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயமும் மோதியுள்ள நிலையில் 1-0 என்ற கோல் கணக்கில் மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயம் வெற்றி பெற்றுள்ளது.
அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை காவல் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பிரதேச வைத்தியசாலை வீதி மற்றும் ஷம்ஸ் தேசிய பாடசாலைக்கு அருகில் வைத்து கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் வியாபாரியான ஆப்ப மாமா குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 1 கிராம் 30 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைகளுக்காக பெரிய நீலாவணை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் மருதமுனை பாண்டிருப்பு இடைப்பட்ட பகுதியில் 2 பெரிய கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்குள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கரையொதுங்குள்ள 2 கடலாமைகளும் சுமார் 3 அடி நீளமும் 25 தொடக்கம் 50 கிலோகிராம் எடை கொண்டது எனவும் ஆழ்கடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக கடலாமைகள் கரையொதுங்கி வருவதாக குறித்த பகுதி கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 47வது அரசு தலைவராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். 100 அதிரடி நிர்வாக உத்தரவுகளுடன் ஆட்சி ஆரம்பம். யாழ் கலாச்சார மையத்தை மையப்படுத்தி தொடரும் புதிய அதிர்வுகள். புதிய பெயர் மாற்றத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தம்மை பழிவாங்குவதாக அலரும் ராஜபக்ஷ குடும்பம். அரச வதிவிடத்திலிருந்து வெளியேற மஹிந்த தயார் என்கிறார் முதல்வர் நாமல். கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் பெரும் வெடி விபத்து. பறவைகளை துரத்தும் வெடிபொருள் ஒன்றாக வெடித்ததால் அவலம். விடுதலை புலிகளின் தலைவருடன் சீமான் நிற்கும் நிழல் படத்தால் தொடரும் புதிய சர்ச்சை. தனது படத்தொகுப்பால் உருவான நிழல் படம் என்கிறார் இயக்குனர் சங்ககிரி. விடுவிக்கப்பட்ட கைதிகளின் குடும்ப இணைவுடன் காசாவின் 2ஆம் நாள் போர் நிறுத்தம். மக்கள் வதிவிடங்கள் அளிக்கப்பட்டதால் காசாவில் புதிய நெருக்கடி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 1115 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.